ஐ திங்க் வெகு விரைவில் வந்து மக்கள் வந்து இந்த ஓடிடி ப்ரொடியூஸ் பண்ணுற படமோ வெப் சீரிஸோ வந்து பார்க்குறத கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன்ஸும் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைமில் வந்து பாய்ஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் வந்து முடிஞ்சிச்சு. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்த ஒரு வெப் சீரிஸ் அதுதான். அண்ட் அது வந்து நிறைய பேருக்கு வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் அந்த டிசப்பாயின்மெண்ட் அப்படின்றது வந்து ஏதோ அவங்க எதேச்சியாக பண்ண தப்பு கிடையாது. இட்ஸ் எ பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்ன் என்ன பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ இது ஏன் மக்களுக்கு பிடிக்கல, அந்த வெப் சீரிஸை பற்றி சும்மா சின்னதாக ஒரு ரிவ்யூ அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர் ஆஃப் வெப் சீரிஸில் இவங்க மாற்றலைன்னா என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் தி 11 சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதேமாரி நம்ம மென்டார்ஷிப்பில் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்டர்வியூஸ்லாம் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் 12 பேர் நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட் டைம் வந்து 700 அப்ளிகேஷன்ஸில் வந்து நம்ம 40 பீப்புள் பண்ணுவோம். ஸோ இந்த தரையும் வந்து அதே மாதிரி இருக்கும். 40 to 50 பீப்புள் வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணுவோம். June 1 வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஈகோ வேரியன்ட்டு, வர்ச்சுவோ போர்ட்டல், வர்ச்சுவோ ஃபோர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3 கம்பெனி நம்ம அந்த அதில் வந்தவங்களை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதேமாரி இந்த டைமும் வந்து வில் பி ஸ்டார்டிங் சம் கம்பெனிஸ். ஸோ ஸ்டே டியூன்ட். ஓகே, ஸோ இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக நான் அவாய்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா வந்து ஸோ அது வந்து நம்ம அவங்க பாட்டுக்கும் வாரம் அவனுக்கு ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ நம்மளும் வந்து வாரம் இது சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் வந்து முடியாமல் அது பிறகு கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. இந்த டிவி சீரியலாக இருக்கட்டும், வெப் சீரிஸாக இருக்கட்டும், பிக் பாஸாக இருக்கட்டும், இல்லை ஐபிஎல்லாக இருக்கட்டும், எது வந்து எனக்கு கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ண வைக்குதோ அது வந்து முக்கால்வாசி நான் அவாய்ட் பண்ணுவேன். பட் இந்த பாய்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா சின்ன வயசில் வந்து எனக்கு எப்போவுமே தோன்ற ஒரு விஷயம் தான் இந்த பாய்ஸ் வெப் சீரிஸ். ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் வந்து ரியல் லைஃப்பில் வந்து பணமோ பலமோ இருக்கிறவங்க வந்து அதை யூஸ் பண்ணாமல், அதாவது அப்யூஸ் பண்ணாமல் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு போலீஸ்காரரை பார்த்தா அவர் எப்போவுமே வந்து ஒரு பேச்சில் வந்து ஒரு துணி இருக்கும். நான் ஒரு ஆள் அப்படின்றது, நான் ஒரு கெத்தான ஒரு ஆள், நான் என்ன உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு சாமானியனோ யாரோ ஒருத்தனும் அந்த பவர் ஒன்று இருக்கும். கிட்டத்தட்ட ஹோம்லேண்டர் கேரக்டர் அதுதான். ஹோம்லேண்டரோட பவர் வந்து கடைசி சீரியலேருந்து பணம் எடுத்தவுடனே அவனை வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஒரிஜினலாக அவனுக்கு வந்து ஒரு வீரமும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவன் ஒரு சராசரி ஒரு ஆம்பளைக்கு இருக்கிற ஒரு வீரம் கூட அவனுக்கு இல்லை, ஒரு கோபம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே அதுவுமே எனக்கு இந்த இண்டிங் வந்து இட்ஸ் நாட், ஐ எம் நாட் அவ்வளோ ஃபேவர்டாக இல்லை. பட் ரியாலிட்டிலையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான். எல்லாருமே ஒரு ஹோம்லேண்டர் மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சூப்பர் பவர் மாதிரி வந்து ஒரு அதிகாரம் ஒன்று இருக்குது. ஸோ பணமோ பலமோ இல்லை அதிகாரமோ ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அது மூலியமாக தான் அவங்க வந்து ஒரு ஹோம்லேண்டர் மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாங்க. அது இல்லைனா அவங்க வந்து தே லைக் ஒரு சாமானியம் எப்படி அவங்கள பார்த்து பயப்படுறானோ அதே மாதிரி தான் அவனுங்க யாரையா பார்த்து பயந்துட்டு இருப்பானுங்க. ஸோ இதில் முக்கால்வாசி பேர் வீரன்லாம் கிடையாது அப்படின்றது. ஸோ அதனால் எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து நான் இவங்க எல்லாத்தையுமே ஹோம்லேண்டர் உருவாக்குறதுக்கு முன்னாடி நான் ஹோம்லேண்டர் தான் இவங்களை பார்த்தேன். அதேமாரி இந்த சூப்பர் ஹீரோ மூவிஸையும் பார்த்தா எனக்கு ரொம்ப ஃபேக்காக இருக்கும். நான் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வந்து கேப்டன் பேனல் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் இந்த படம் எல்லாம் நான் பார்ப்பேன். ஸோ அப்போ பார்க்குறப்ப என்னென்னா இவ்வளோ பவர் வச்சுருக்கிறவன் எதுக்கு வந்து தன்னடக்கமாக இருக்கணும், எதுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு லைஃப்பில் வந்து எதுக்கு கஷ்டப்படுற மாதிரி பீஸா டெலிவர் பண்ணணும் ஸ்பைடர்மேன், இதெல்லாம் வந்து இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஸோ ஒருத்தனுக்கு வந்து அவன் படித்து ஃபிசிக்ஸ் படித்து அவன் ஆக்சுவலாக என்ன பார்த்திங்கன்னா பீட்டர் பார்க்கர் வந்து போய்ட்டு ஸ்கூலில் வந்து நல்லா படிக்கிற பையன். ஸோ அவனுக்கு வந்து ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதெல்லாம் படித்து அவன் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகி நல்லா ஏர்ன் பண்ணணும், நல்ல லைஃப்பில் ஏதோ சாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு ஒரு பவர் கிடச்சப்ப அதை யூஸ் பண்ணாமல் உட்காந்து பீஸா டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து இட் டசன்ட் சவுண்ட் லைக் அவன் ஒரு ஸ்கூலில் ஸ்மார்ட்டான பையன் மாதிரி தரல, ரொம்ப டம்மான ஒரு பையன் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஹீரோட கேரக்டரை வந்து ஒரு சாமானியனாக வந்து காட்டினா தான் சாமானியன் வந்து பார்ப்பான், அவனை வந்து அவன் கூட வந்து வச்சு பார்ப்பான். அண்டு இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த சூப்பர் ஹீரோவில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா டோனி ஸ்டார்க் கேரக்டர் தான். ஸோ அயன்மேன் கேரக்டர் தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் நான் பணக்காரன் தான், நான் எல்லாத்தையும் வச்சுருப்பேன், நல்ல கார் வச்சுருப்பேன், எனக்கு அது இருக்கும் இது இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்காம எனக்கு இருக்கிற இது ஃப்ளாஸ் கூட கிடையாது, என்னோடய லைஃப்பில் எனக்கு இதெல்லாம் இருக்குது, நான் அனுபவிக்கிறேன், உனக்கு என்ன இல்லை அப்படின்ட்டு பல்லு இருக்கிறோம் பக்கோடா திங்கிறான் அப்படின்றது வந்து ரியாலிட்டி. அதுதான், பல்லு இருக்கிறோம் எல்லாரும் பக்கோடா தின்னுட்டு தான் இருப்பான். ஸோ அப்படின்னு சொன்ன கேரக்டர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அயன்மேன் கேரக்டர். ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம ஒரு சீரியஸாக கூட பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் அப்படி இன்னொன்று கூட பண்ணலாம். அண்ட் ஸோ எனக்கு வந்து சின்ன வயசில் இந்த பார்த்த ஹோம்லேண்டர் கேரக்டர் வந்து இந்த பாய்ஸில் இருந்துச்சு. நான் எதேச்சியாக தான் பார்த்தேன். சரி ஏதோ சூப்பர் ஹீரோ சீரிஸ் இருக்கே, அவனுக்கு எந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணியிருக்கிறானுங்க. எனக்கு எப்போவுமே அந்த சின்ன வயசில் வந்து நான் இந்த வரைவேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணது வந்து விஎஃப்எக்ஸில் 3ds மேக்ஸ்லாம் படித்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணேன். ஸோ எனக்கு எப்போவுமே இந்த விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரி, ரோட்டோஸ்கோப் இந்த ஒர்க்லாம் பண்ணதுனால எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க பிடிக்கும். சரி என்ன பண்ணியிருக்கானுங்க, எவ்வளோ எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கிறானுங்க அப்படின்றத பார்க்க பிடிக்கும். ஸோ அப்படி ஆரம்பித்தது தான். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து நான் சின்ன வயசில் உட்காந்து எப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பேன் அந்த மாதிரி வந்து அந்த ரைட்டர்ஸ் எழுதியிருக்கானுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு இந்த சீரிஸ் வந்து பிடிச்சிச்சு. அதில் கொஞ்சம் கோர் இருக்கும், கொஞ்சம் தேவையில்லாத வயலன்ஸ் அதெல்லாம் இருக்கும். டெக்னிக்கலாக வந்து அது இல்லாமல் கூட வந்து we can still show the same அவங்களோட மென்டாலிட்டி என்னன்றதை அப்படி காட்ட முடியும். பட் அகேன் ஸோ டு கிவ் த இன்டென்சிட்டி அதெல்லாம் பண்ணுவானுங்க.
பட் இந்த ஃபைனல் சீரீஸில் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைட்டர்ஸ் வந்து சரி ஓகே இப்போ இவ்வளோ தான் காசு சம்பாதிச்சாச்சு, இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான், இது எப்படி இருந்தாலும் வந்து பாய்ஸ் வாட்சம் பார்த்தவனுங்க எல்லோரும் இதை பார்க்க தான் போகிறானுங்க, ஸோ இதோட முடிய போகுது, இந்த கம்ப்ளீட் சீரீஸே இதோட முடிய போகுது, இதுக்கு எதுக்கு நம்ம காசு செலவு பண்ணி பெருசாக விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணி எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம்னா இது ரொம்ப லேசியான ரைட்டிங் இது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆக்சுவலி விச் இஸ் ட்ரூ. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த கவனிச்சிங்கன்னா ஒரு டேரக்டராக ஒரு படம் ஒன்று எடுக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர்மேனாக இருக்கட்டும், ஸ்பைடர்மேன் எல்லாத்துலேயும் எடுத்திங்கன்னா கடைசி அந்த கிளைமேக்ஸ் வரப்போ வந்து அந்த ரைட்டர்ஸோட டச்சாக இருக்கட்டும், இல்லை அந்த டேரக்டர்ஸ் வந்து அந்த படத்தோட இம்பேக்ட் வந்து மக்களுக்குள்ளார இருக்கணும் அப்படின்றத வந்து அது ரொம்ப இருக்கும். நீங்கள் தமிழ் படத்தில் கூட எல்லா படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எண்டிங் வந்து சரியில்லை அப்படின்னா அந்த படம் ஓடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மக்கள் வந்து தேட்டரை விட்டு வரப்போ அந்த இம்பாக்ட் இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த கேரக்டர் அவங்க கூட நடந்து வரணும். நீங்கள் இப்போ 7G ரெயின்போ காலனி ஏன் ஹிட் ஆச்சு அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து உங்கள் கூட நடந்து வரும். நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பாட்டு காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு அந்த கேரக்டர் உங்கள் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்தமாரி உங்களை ரொம்ப இம்பாக்ட் பண்ண படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டர் விட்டு வரப்போ அந்த கேரக்டர் உங்கள் கூட பேசிட்டு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணும், நான் என்னோட கிரியேஷன் வந்து அப்படி இருக்கணும், என்னோட ரைட்டிங் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரைட்டர் டேரக்டர் எல்லாருமே வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட் இருக்குதோ இல்லையோ இருக்கிறத வச்சு இப்படி ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் லைஃப் அடுத்த படம் கிடைக்கிறதும் லைஃப் எல்லாமே அந்த ஒரு விஷயத்தில் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதில் வந்து அந்த ரைட்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் வந்து ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி கிளியர் கமர்ஷியலி கால்குலேட்டட் மூவ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தூரம் நம்ம காசு சம்பாதிச்சாச்சு, இவ்வளோ தூரம் வந்து வியூவர்ஷிப் வந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, இப்போ கடைசி எபிசோடு இதில் நம்ம நல்லா பண்ண என்ன நல்லா பண்ணாட்டி என்ன எப்படி இருந்தாலும் இதோட முடிஞ்சு போச்சு, இதில் நம்ம பணம் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே இதில் வந்து அந்த ஒரு எபிசோடில் நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 மில்லியனோ 20 மில்லியனோ வரப்போகிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதோட முடிஞ்சு போச்சுன்றப்ப இதை எவ்வளோ குயிக்காக நம்ம முடிக்க முடியுதோ அதை நம்ம முடிச்சு விட்ருவோம். ஸோ முடிச்சு விட்டோன்னா எப்படி இருந்தாலும் த ஜாப் இஸ் ஓவர், ஆல்ரெடி காசு நம்ம கையில் வந்துருச்சு, இனிமேல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லேசியான ரைட்டிங் பார்த்திங்கன்னா நாயரை கொலை பண்ணுறதா இருக்கட்டும், பிளாக் நாயரை கொலை பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் ஈவன் டீப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து டீப்புன்றது வந்து அக்வாமேன் அண்ட் அக்வாமேன் கேரக்டர் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ண முடியும் அண்டு சும்மா சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது, அவனை கொல்லலாம் முடியாது அவ்வளோ ஈஸியாக, மற்ற மிருகெல்லாம் சேர்ந்துலாம் கொல்லலாம் முடியாது. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் ஹீரோ. ஸோ அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஸ்விம் பண்ணுறதுக்கு சும்மா சாதாரண மனுஷன் மாரி ஸ்விம் பண்ணிருப்பார், ஃப்ரீ ஸ்ட்ரோக் பண்ணிருப்பார். ஸோ இதுமாரி இவ்வளோ லேசியாக வந்து சரி எப்படியாவது முடிச்சு விடுவோம் அப்படின்ட்டு அவசரமாக பண்ண மாதிரி ஒன்று இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அது நிறையா இருந்துச்சு, அதில் பேசிகிட்டே போகலாம். அந்த எண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் ஒஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோம்லேண்டர் வந்து அந்த ஒரு எபிசோட்லேயே தான் ஆக்சுவலி அந்த ஒரு எபிசோட்லேயே தான் வந்து ஒரு பணக்காரனை கொண்டு போய் ஸ்பேஸில் நான் தூக்கி போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செகண்டில் தான் போய்ட்டு மேலே போய்ட்டு வந்துடுவார். அது ஸ்பேஸுக்கு போய்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் மேலே போய்ட்டு வந்துடுவார். ஆனால் அதே ஒயிட் ஹவுஸில் தான் கடைசி ஃபைனல் இது நடக்கும், ஃபைட் நடக்கும். ஸோ அந்த சீன்லேருந்து அவர் தப்பிச்சு போக 2-3 தடவை ட்ரை பண்ணுவார். 3 தடவையுமே வந்து புட்சர் யாரோ ஒருத்தவங்க பிடிச்சி இழுத்து கீழே போட்டுருவாங்க. ஹோம்லேண்டர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது சூப்பர்மேன் மாரி அந்த யூனிவர்ஸ்லேயே இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் ஹீரோ அதுதான். அதை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அது வந்து சீரியஸாக சொல்கிறேன். ஸோ அதில் ரயன் சொல்லிவிட்டு அவனோட பையன் கேரக்டர் இருக்கும், அவனும் ஒரு மினி சூப்பர்மேன் தான். பட் இருந்தாலுமே ஸோ அந்த கேரக்டர் அந்த டைம் பார்த்திங்கன்னா வந்து செம மொக்கையாக முடிச்சிருந்தாங்க. அதே சமயத்தில் வந்து அவ்வளோ ஈகோவோட அவ்வளோ இருந்த கேரக்டர் வந்து கடைசி நேரத்தில் வந்து கெஞ்சுறது அது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து சரி ஏதாவது ஒன்று இவங்களுக்கு திரும்ப நம்ம கொடுப்போம், இந்த கேரக்டர் இவ்வளோ நாளாக எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிச்சில்ல, இப்போ வந்து அவனுக்கு கெஞ்சுற மாரி நம்ம வைப்போம், இதெல்லாம் அவனுக்கு பார்த்ததே இல்லை, ஏன்னா அந்த கேரக்டர் வரைக்கும் அது பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுவும் பேஸ்ட் ஆன் த காமிக்ஸ், அதே காமிக்ஸ் மாதிரி வந்து அதேமாரி தான் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஆனால் அந்த ஃபேன்ஸ் மத்தியில் வந்து யாருக்குமே ஒரு உடன்பாடு இல்லை. பட் இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் காசு சம்பாதிச்சிட்டாங்க. அமேசானை பொறுத்த வரைக்கும் காசு தான் முக்கியம், நீ எக்கேடா கெட்டுப்போ உனக்கு வந்து நீ எதிர்பார்த்த. ஏன்னா அதில் வந்து என்னாச்சுன்னா மார்க்கெட்டிங் மெட்டீரியலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து பயங்கர காமெடியாக இருந்துச்சு. இந்த பர்டிகுலர் எபிசோட்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த சீசனோட மார்க்கெட்டிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டர் வந்து உலகத்தை விட்டு தள்ளி நிற்கிற மாதிரி, உலகம் ஃபுல்லாக நியூக்ளியர் வார்ஃபேரில் இருக்கிற மாதிரி, அதேமாரி புட்சர் வந்து வாட்டோட பில்டிங் வந்து கீழே விழுந்து உடையிற மாதிரி புட்சர் வந்து அதுக்கு முன்னாடி நடந்து வந்து நிற்கிற மாதிரி அப்படிலாம் ஒரு போஸ்டர்லாம் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே ஒரு மிஸ்லீடிங்கான ஒன்று. ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்க பண்ணல, ப்ராபப்ளி அவங்க வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் ஐ திங்க் வந்து அமேசானோட ப்ரொடக்ஷன் டீம் வந்து நான் இப்போ சொன்ன விஷயம் சொல்லியிருப்பாங்க, எதுக்கு கேட்டிருப்பாங்க, அதான் நடந்துகிட்ருக்கோம். டேரக்டர்ஸ்லாம் இந்தமாரி வந்து சரி ஒரு பெரிய குளோபல் மெல்டவுன் வைக்க போகிறோம் அண்ட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஹோம்லேண்டருக்கு அகேன்ஸ்டாக சண்டை போட போகிறாங்க. ஸோ இந்தமாரி வந்து ஒரு பிளான் போட்டிருப்பாங்க, ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோஸ் எல்லாம் ஒரு பிளான் போட்டிருப்பாங்க.
அப்போ வந்து அமேசான் ப்ரைம் வந்து சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி எதுக்கு என்னதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, காசுலாம் நம்ம சம்பாதிச்சாச்சு, இனிமேல் நம்ம செலவுலாம் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து எப்படியோ குயிக்காக முடிக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள், இவ்வளோ தான் பட்ஜெட்டு, இவ்வளோ தான் டைம், அண்ட் 90 minutes யூஸ்வலாக இருக்கும், கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும். பட் இதுவும் இல்லை, சும்மா 1 மணி நேரத்தில் முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக முடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதனால் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐ திங்க் வந்து ஓடிடி மேலே வந்து மக்கள் வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து இந்த படம் வந்து இவ்வளோ பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாக இருக்கும் இனிமேல். ஏன்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த ஒவ்வொரு சீசன்லேயுமே வந்து ஃபஸ்ட் எபிசோடில் நிறையா பண்ணியிருப்பாங்க, விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நடுவில் ஒரு 3வது எபிசோடில் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. கடைசி எபிசோடில் வந்து திரும்ப கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா அதுக்கு மொதல் எபிசோடு அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு இதில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்படி பிரித்து அந்த பட்ஜெட்டை பிரித்து இந்த 3 எபிசோடில் போட்டிருப்பாங்க. மிச்ச எபிசோட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோப் ஆப்பரா தான், கிட்டத்தட்ட நம்ம டிவி சீரியல் மாதிரி தான். நம்ம டிவி சீரியல் எப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட்டில் வந்து என்ன போய் நீ இப்படி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஒரு சீனாக வச்சு ஸ்லோ மோஷனில் காட்டிக்கிட்டி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு, ஸோ இதெல்லாம் வந்து லேசி ரைட்டிங் அப்படின்றது தான். ஸோ அட்லீஸ்ட் வந்து டிவி சீரியல் நம்ம தமிழ்நாடு ஜி சேனலில் அதில் நார்த் இந்தியா டிவி சீரியல் மாரி வந்து அந்தளவுக்கு ஸ்லோ ரைட்டிங் கிடையாது, அதோட பெட்டர் ரைட்டிங் தான் ஆஃப்கோர்ஸ் பாய்ஸ் எல்லாமே. பட் இருந்தாலுமே வந்து ஐ திங்க் மக்கள் வந்து இனிமேல் வந்து ஒரு டிவி சீரியல் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு பொசிஷன் பண்ணியிருக்காங்க இவனுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மக்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இவனுக்கு எப்படி இருந்தாலும் ஃபைனல் எபிசோடு வந்து சொதப்புவானுங்க. ஏன்னா இவனுக்கு வந்து காசு சம்பாதிச்சதுக்கப்புறம் அது வேலையை நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் உங்களுக்கு கிடையாது அப்படின்ற செகண்ட் விஷயம். அண்டு தேர்டு வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த ஓடிடி வந்து ரியல் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எல்லாத்தையுமே வந்து ஈட் பண்ணிகிட்ருக்கு. ஒரு பக்கம் வார்னர் ப்ராஸாக இருக்கட்டும், இல்லை வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோஸாக இருக்கட்டும், ட்ரை ஸ்டாராக இருக்கட்டும், ஸோ இந்தமாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்குது. ஸோ அவங்களால வந்து டிஸ்னி இந்த இவங்க எல்லாத்தையும் வந்து ப்ராஃபிட்டபுளாக வந்து பிஸ்னஸ் வந்து பண்ண முடியல. ஏன்னா மக்கள் வந்து லேசியாக வீட்டில் இருந்துகிட்டே வந்து நிறைய டிவி சீரிஸ் இருக்குது, இதை உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க, தேட்டருக்கு யாரும் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய பெரிய ஃப்ரான்ச்சைஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நஷ்டத்தில் போகிறதுனால அந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்போ மக்கள் வந்து இப்போ இந்த சுச்சுவேஷனில் இவங்க இந்தமாரி பண்ணுற தப்பு எல்லாமே வந்து விச் இஸ் கோன் பி குட். ஏன்னா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு they don't have intention to produce movies like that. ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே மாரியோ இல்லை வந்து ஆர்மகடன் மாரியோ சொல்கிறேன், அந்த மாதிரி ஹாலிவுட்டில் வந்து பண்ணுற ஒரு மாஸ் ஸ்கேல் மூவிஸ் மாதிரி ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர் எண்ட் டு எண்ட் வந்து அந்த ஒரு 1.5 hours வந்து கம்ப்ளீட் என்டர்டெய்னராக கொடுக்கறதுக்கான ஒரு விஷன் வந்து என்றைக்குமே ஒரு ஓடிடி ப்ரொடக்ஷனில் வரவே போகிறது கிடையாது. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சோப் ஆப்பரா வித் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விஎஃப்எக்ஸு, கொஞ்சம் பெட்டர் ரைட்டிங்கு, கொஞ்சம் பெட்டர் டைரக்ஷன், நல்ல கேஸ்ட், இவ்வளோ தான். இதுதான் இவங்களோட இன்க்ரீடியன்ஸ். ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 மணி நேரம் படத்துக்கு வந்து அவங்க அந்தளவுக்கு எஃபர்ட் போடுறாங்க. விஎஃப்எக்ஸ் வந்து கேஸ்ட்லேருந்து எல்லாமே அந்தளவுக்கு எஃபெக்ட்ஸ் போடுறாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து நீங்கள் அமேசானில் ப்ரைம்லேயோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ வந்து யூ வில் நெவர் சி என்கேம் மாதிரி, அவெஞ்சர்ஸ் என்கேம் மாதிரியோ இல்லை டிசி ஜஸ்டிஸ் லீக் மாதிரியோ அந்த மாரிலாம் ஒரு படம்லாம் மல்டி கேஸ்ட்டு ஒரு பெரிய கேஸ்ட்டை வச்சு படம் பண்ணுறதோ நல்ல விஎஃப்எக்ஸ் பண்ணி கொடுக்குறதோ அது பண்ணவே மாட்டாங்க. ஸோ விச் இஸ் குட். ஏன்னா இந்தமாரி இவங்க வந்து கொஞ்சம் சொதப்படுறதுனால வந்து மக்கள் வில் ஆல்சோ லூஸ் ட்ரஸ்ட்டு, விச் இஸ் குட். ஸோ அதனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். பாய்ஸோட எண்டிங் வந்து யாருக்கு பிடிச்சிருந்துச்சு, யாருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக அது அந்த எண்டிங் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, முக்கால்வாசி டிக்டேட்டர்ஸ் வந்து டசன்ட் மேட்டர், அவங்களுக்கு பவர் இருக்கிறப்ப வந்து அவனுங்க எப்படி அதை அப்யூஸ் பண்ணானுங்க, என்ன பண்ணானுங்க அப்படின்றத விட பவர் போனதுக்கப்புறம் அவனுங்க என்ன பண்ணானுங்க அப்படின்றதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா டிக்டேட்டருமே வந்து சூசைட் பண்ணி தான் செத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்தமாரி போய் கெஞ்சறதோ மக்கள் முன்னாடி போய் தன்னை வந்து இது பண்ணுறதோ அது எல்லாமே ஆக்சிடென்டலாக நடந்த விஷயமா இருக்கும். இப்போ சதாம் ஹுசேன் மாட்டினதாக இருக்கட்டும், இல்லை கடாஃபி மாற்றினதாக இருக்கட்டும். கடாஃபிலாம் வந்து இந்த ரிவோல்ட் பண்ணுற குரூப்பே வந்து போட்டு அடித்து கொண்டுச்சு. அதேமாரி இவன் யாருமே நீங்கள் நல்லவங்களாம் சொல்லிருக்காதீங்க. ஆயட்டோலாவாக இருக்கட்டும், கடாஃபியாக இருக்கட்டும். எனக்கு கடாஃபிலாம் வந்து இப்போ ரொம்ப ஹீரோ ஆக்கிட்டு இருக்காங்க. பட் டெக்னிக்கலாக வந்து ஈவன் தோ ஹி டிட் சம்திங் அப்படின்னாலுமே டிக்டேட்டர் இஸ் அ டிக்டேட்டர். ஓகேவா? நம்ம ஊரில் வந்து எந்த அரசியல்வாதி வந்து 10 வருஷம் 20 வருஷம்லாம் இருக்கிறான். ஸோ எல்லாருமே வந்து நம்ம ஒரு டேர்ம் 2 டேர்முக்கு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம். அப்படி இருக்கிறப்ப 50 வருஷம் 60 வருஷம் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா மக்கள் பிடிச்சா அவன் ஓட்டு போட்டுருப்பாங்க, மக்கள் பிடிச்சா அவனை வச்சுட்டு இருக்காங்க, அவன் மக்கள் வேறு வழியிலன்னு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிக்டேட்டர், அப்படிப்பட்ட ஒரு பவர் அப்யூஸ் பண்ணுறவன் வந்து இந்த மாதிரி வந்து போய் பெக் பண்ணுற சுச்சுவேஷன் அவனை இன்றைக்குமே வைக்க மாட்டான். சூசைட் இஸ் மச் பெட்டர் சாய்ஸ் அப்படின்ட்டு தான் ஹிட்லர் அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் செத்து பண்ணானுங்க. ஸோ அதேமாரி ஹோம்லேண்டர் வந்து முக்கால்வாசி வந்து இந்த எண்டிங் வந்து ரியாலிட்டியில் ஒரு ஹோம்லேண்டர்ன்ற ஒரு இந்த அமேசான் பாய்ஸ்ன்ற இந்த சீரிஸ் வந்து ஒரிஜினலாக நடந்துருந்துச்சு, ரியலாக ஹோம்லேண்டர் ஒருத்தன் ரியலாக இருக்கிறான் அப்படின்னா இந்த எண்டிங் நடந்திருக்காது. ஸோ ஓகே, எனிவே இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டில் வெப் சீரிஸு. அவங்களுக்கு இருக்கிற பட்ஜெட்டில் அவங்க இதை தான் பண்ணணும்னு நினச்சிருக்கிறாங்க. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வில் see you again another video guys, and thank you so much for all your love and support and cheers.